கிரியேஷனுக்கு இன்வெஸ்டிங் தான் கீ. பட் ரியல் கொஸ்டின் என்னன்னா, ஸ்டாக் எஸ்ஐபியா இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியா, எது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பெட்டரா இருக்கும் அண்ட் ரிஸ்கை எஃபெக்டிவ்லி மேனேஜ் பண்றதுக்கும் உங்க வெல்த்தை க்ரோ பண்ண ஹெல்ப் பண்றதுக்கும் எது ட்ரூலி ஹெல்ப் பண்ணும் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு எது சூட்டபிளா இருக்குன்றது தான் இந்த வீடியோல ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்காகவே வேர்ல்ட் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்றது தான் நம்ம சேனல் இருக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பூம் ஆகிக்கிட்டு இருக்க நேரம் அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் முன்ன விட அதிகமா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ எஸ்ஐபின்றது ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு ஒரு பவர்ஃபுல் டூலா நிறைய பேர் கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எஸ்ஐபின்றது எல்லா விதமான எஸ்ஐபியும் சேம் ஆயிடாது. அதனால தான் ஒரு ஸ்டாக் எஸ்ஐபியில் இருக்க ரிஸ்க் அண்ட் பெனிஃபிட்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில் இருக்க ரிஸ்க் அண்ட் பெனிஃபிட்ஸ் அது ரெண்டுத்துக்கும் இருக்கிற கீ டிஃபரன்சஸை இந்த வீடியோவில் நம்ம டீப்பாக இப்போ போய் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்க இது ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஸோ வீடியோ என் வரைக்கும் பாருங்க. ஏன்னா இதோட டேக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸுமே நம்ம கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா இது மோஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஓவர்லுக் பண்ணுற ஒரு செக்ஷன். ஸோ இப்போ ஸ்டாக் எஸ்ஐபினா என்னன்றதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். இப்போ ஸ்டாக் எஸ்ஐபின்றது ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை ரெகுலர் இன்டர்வல் ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே வருது. எப்படி இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம எஸ்ஐபி போடுறோமோ அதே மாதிரி தான். பட் இன்ஸ்டன்ட் ஒரு சிங்கிள் கம்பெனியோட ஷேர்ல நீங்க இதில் வாங்குறீங்க. இது எப்படின்னா, இப்போ கம்பெனியோட லாங் டேர்ம் க்ரோத்தை பிலீவ் பண்றீங்க. லைக் எக்ஸாம்பிள் டிசிஎஸ் இல்ல ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு வச்சுப்போம். அப்போ ஒரு லம்சம் பர்ச்சேஸ் பண்றதுக்கு பதிலாக நீங்க கன்சிஸ்டண்டா அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரீங்க. கேட்க இட் சவுண்ட்ஸ் கிரேட், ரைட்? பட் இதுல ஒரு கேட்ச் இருக்கு. நீங்க ரைட் ஸ்டாக்கை சூஸ் பண்ணணும். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் உங்களுக்கு ஹெவி லிஃப்டிங் இதில் பண்ண மாட்டாங்க. ஸ்டாக் எஸ்ஐபியில் நீங்க தான் ஆக்சுவலி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை எடுக்கிறீங்க. ஸோ நீங்க உங்களை கேட்டுக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் என்னன்னா, உங்களால ஸ்ட்ராங்கா கம்பெனி ஃபண்டமெண்டல்ஸை அனலைஸ் பண்ண முடியுமா அண்ட் மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ற பேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கா? இல்லைன்னா ஸ்டாக் எஸ்ஐபி ரிஸ்கியா இருக்கிறது கூட சான்ஸ் இருக்கு. அண்ட் இதுல எக்ஸ்பர்டைஸ் இருந்துச்சுன்னா ஸ்டாக் எஸ்ஐபியில் சில யூனிக் அட்வான்டேஜ்